அனிஷா, எதுக்கு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க? ஆ, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் 2 3 நாளா. ரூம்குள்ளேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வெளியவும் வர மாட்டேங்கிற, ஷார்கிட்டயும் பேசவும் மாட்டேங்கிற. ரூம்குள்ளேயே இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? உன்கிட்ட தான் கேக்குறேன். மனசுல ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா வெளியே சொன்னாதான் அது சரியாகும். அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தா சரியாகாது. புரிஞ்சுச்சா உனக்கு? சாப்பிட கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, எனக்கு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிற அப்படிங்கிற, தனியா ரூம்குள்ளேயே இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பிரச்சனைன்னு கேக்குறல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல அண்ணி, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? பிரச்சனை எதுவும் இல்ல அண்ணி. வெளியே வர தோணல, அதான் வெளியே வரல. நல்லா தானே கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆ, அன்னைக்கு நடந்த சண்டையை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ? சிங்க பாரு, அத நினைச்சு கவலைப்படாத. அம்மாவும் சரி அப்பாவும் சரி அன்னைக்கே சொல்லிட்டாங்க, அது புருஷன் பொண்டாட்டி சண்டை, அதுல நாங்க மூக்க நுழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீ அவங்களை நினைச்சு கவலைப்படாத. எங்க நம்ம வெளியே வந்து அவங்க கேள்வி கேட்பாங்களோ, என் பையனை கேள்வி கேட்கற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியோ அப்படின்னு ஏதாச்சும் நம்மள தப்பா பேசிடுவாங்களோன்னு நீ பயப்படாத. அவங்க உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். அப்படிலாம் இல்ல அண்ணி, எனக்கு ரூம்குள்ள இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, அதான். வேற எதுவும் இல்ல. எப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்கோ? அப்படிலாம் இல்ல அண்ணி, ரூம்குள்ள இருந்தாதான் எனக்கு ரகு கூட இருக்க மாதிரி இருக்கு. வெளியே வந்தா ஏதோ தனியா இருக்க மாதிரி இருக்கு அண்ணி. நான் ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேன். பைத்தியமா நிஷா நீ? ஆ, சில்லாத உன்னை கற்பனை பண்ணி வாழ்றதுக்கு பேரு வேற. நீ அத கற்பனை பண்ணி வாழாத. அதுக்கு பதிலா அவன்கிட்ட நேர்ல போய் பேசிடலாம். அதை விட்டுட்டு சிங்க உட்காந்து ரூம்குள்ள இருந்தா அவன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, அதனால நான் ரூம்குள்ளேயே இருக்கேன்னு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பைத்தியமா உனக்கு? அது எப்படி ரூம்குள்ள இருந்தா அவனுடைய நினைப்பாவே இருக்கும்? அது உங்களுக்கு சொன்ன புரியாத அண்ணி. பரவாயில்ல, சொல்லு, புரிஞ்சுக்கிறேன். எப்படி யோசிச்சு வச்சிருக்கேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. சொல்லு. உங்களுக்கு தெரியாத ரகுவை இந்த ரூம்குள்ள நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். உங்க தம்பியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவம் வரும், உங்ககிட்ட நல்லா அன்பா இருப்பாரு, இப்படியெல்லாம் நிறைய விஷயம் நீங்க உங்க தம்பியை பத்தி நினைக்கலாம். ஆனா இந்த ரூம்குள்ள நாங்க போடாத சண்டையே இல்லை. சண்டை போட்டுட்டு நான் பேசுற பேச்செல்லாம் கேட்டு என்ன உட்காந்து அழகா ரசிப்பாரு. என்கிட்ட சண்டையில கூட அவர் பேசிடுவாரு, பேசாமலாம் இருக்கவே மாட்டாரு. இந்த ரூம்குள்ள இருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 பேரும் சண்டை மூலமாச்சும் பேசிக்கிட்டே இருப்போமே தவிர ஒரு நாள் கூட இது வரைக்கும் பேசாமலாம் இருந்ததே இல்லை. ஆனா இப்பதான் 2 3 நாள் என்னை தேடவும் இல்லை, பேசவும் இல்லை. எனக்கு இந்த ரூம்குள்ள இருந்தா அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கா நீ. எனக்கு அது போதும். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி என்கிட்ட அவர் நல்லபடியா நடந்துகிட்டு திடீர்னு பேசாம இருக்கிறதுனாலதான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு அது கூட தேவைப்படல. நீ என்கிட்ட சண்டை மூலியமாச்சும் என் மேல அக்கறைப்படுற ரகுதான் தேவைப்படுறாரு. சரி, தப்பே இருந்துட்டு போட்டுமே. ஏன் தப்பா பேசுனா தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணும்ல, அதுக்குன்னு இப்படிதான் விட்டுட்டு போறதா? இனிமே நீ தேவையில்லைன்னு சொல்லி முன்னாடி சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு வலிக்காது. ஏன்னா அவர் என்ன விரும்பவே இல்லை, கட்டாயத்து பேர்லதான் கல்யாணம் பண்ணாரு. ஆனா இப்ப அப்படி இல்லை அண்ணி. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அண்ணி, எனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு இருந்த ஒரு அழகான வாழ்க்கைய நானே வீணாக்கி எடுத்துக்கிட்டேன். ஏன் அவர்கிட்ட நான் கோவப்படக்கூடாதா? சத்தம் போட்டு பேசக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? சொல்லுங்க. அமைதியா இருந்தா மட்டும்தான் அவர் என் மேல அன்பா இருப்பாருன்னா அது எப்படி அண்ணி? அன்புல சேரும். நான் சத்தம் போட்டாலும் கோவப்பட்டாலும் சோகமா இருந்தாலும் அழுதாலும் அதே அன்பு அவர் என்கிட்ட காட்டணும்ல அண்ணி. இப்ப நான் அவரை கோவப்பட்டன்றதுக்காண்டி என்ன விட்டுட்டு எப்படி அண்ணி போகலாம் அவரு? சொல்லுங்க அண்ணி. அனிஷம்மா, அழுகாத. சிங்க பாரு, நீயாச்சும் அவனுக்கு ஃபோன் பண்ணலாம்ல, நீயும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற. அவனா ஃபோன் பண்ணுவான்னு நீயும் வெயிட் பண்ற. ஒருவேளை நீ ஃபோன் பண்ணட்டோன்னு அவன் வெயிட் பண்ணா? நீ ஃபோன் பண்ணு. எனக்கு தெரியும்
நான் ஃபோன் பண்ண அவரு பேச மாட்டாரு. பேச மாட்டாரு. நீ ஏன் பேச மாட்டான்னு நினைக்கிற? ஆ, உனக்கு எப்படி அவன் ஞாபகமாவே இருக்கோ அதே மாதிரி அவனுக்கும் உன் ஞாபகமாவே தானே இருக்கும். உன்னை உண்மையா நேசிச்சிருந்தா சொல்லு. ஆ, அதுவும் இல்லாம அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு கோவில்ல தாலி பிரிச்சு கோக்கறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்களாம். நீ ரகு கிட்ட பேசிட்டியான்னு கேட்க சொன்னாங்க. நீ இப்படியே இருந்தா எப்படி? நாளைக்கு எங்க 2 பேருக்கு மட்டும் ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ நீ சொல்லு, இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிருப்பியா? இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்தா உன் அம்மா சந்தோஷப்படுவாங்களா? உன் அண்ணன் சந்தோஷமா என்னை ஏத்துப்பாரா? எனக்காண்டி பேச போய் தான் என் தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிட்டுன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ண மாட்டாரு? ஒரே ஒரு வாட்டி விட்டு கூட. விட்டு கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போயிருவோம்லாம் இல்ல நிஷா. அதுவும் புருஷ பொண்டாட்டி சண்டையில. நீ தானே சொல்லி கொடுத்த 2 நாளைக்கு முன்னாடி. அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா பேசுறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்பயும் அதானே நீ சொல்ற. அவங்க வந்து பேசுறாங்கன்னா நம்ம பேசுறதுனால குறைஞ்சு போயிட மாட்டோமே. ஆனா இது அப்படி இல்லையா நீ? ஒரு ஒரு நேரம் நானா போய் பேசுற மாதிரி தானே இருக்கு. போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. என்னை எத்தனை வாட்டி ஏமாத்துவீங்க? பொய்யா அன்பை காட்டுற மாதிரி காமிச்சு ஒரு ஒரு நேரம் ஏமாத்துறீங்க. உண்மையா உனக்கு என் மேல அன்பே இல்ல, ஏதோ கட்டாயத்துக்கு பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிட்டேனுமேனு புருஷன்ற ஒரே ஒரு கடமைக்காட்டி என் கூட வாழணும்னு ஆசைப்படுறிய தவிர என் மேல உண்மையான அன்புலாம் உனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீ? நான் இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே இதை சொன்னதே இல்லை. நான் என் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். என் தங்கச்சி கிட்ட என் சின்ன வயசுல இருந்து உள்ள அம்மா வயித்துக்குள்ள கருவா இருந்தல அப்பத்துல இருந்து என் கூடவே இருந்தவ அவகிட்ட கூட இந்த விஷயத்த மறைச்சிருக்கேன். முதல் வாட்டி சொல்றேன் உங்ககிட்ட. ரகு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கும் அண்ணி. அனிஷா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? ஆ, பொய் சொல்லலையே. யாராச்சும் இதுல பொய் சொல்லுவாங்களா? அப்போ அப்ப எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க? அண்ணனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு ரகுவை பிடிக்கும். அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நானே தப்பா கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் கூட ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்ட கற்பனையிலே தெரியுமா? ஆனா உங்க கல்யாணத்தப்போ மனுஷாவும் ரகுவும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லி என்னைக்கு அதை கேட்டனோ அன்னைக்கு நான் எவ்வளவு சுக்குனரா உடஞ்சு போனேன் தெரியுமா? நான் சொல்ல போனா ஏன்டா உயிரோட இருக்கோம் எந்த அளவுக்கு தெரியுமா நீ ஃபீல் பண்ண. ஆனா இவரு இன்னைக்கு என்ன பார்த்து சொல்லிட்டு போறாரு, நான் அவரை உண்மையா விரும்பலையா? நான் பட்ட வலியும் வேதனையும் அன்னைக்கு நைட்டு நான் தூங்காம கஷ்டப்பட்டேன். அந்த ராத்திரிக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து மீண்டு வெளியே வர முயற்சிட்டேன்னு. ஆனா அதுல இருந்து வெளியெல்லாம் வரவே முடியல. எதிர்பாராத சூழ்நிலையினால எங்கெங்கயோ போய் கடைசி உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிட்டு. என்னைக்கு இருந்தாலும் அவருக்கு என்ன பிடிக்கும் புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சு வெயிட் பண்ணேன். ஆனா ஒண்ணு உண்மையை சொல்லணும்னா அவர் சொன்னது உண்மை இல்ல நீ. அவர் தான் என்ன பொய்யா விரும்புற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏமாத்திக்கிட்டு என்னையும் ஏமாத்தி இருக்காரு. லூசு மாதிரி பேசாத, பைத்தியம். இல்ல நீ, அதுதான் உண்மை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்துல இருந்து என்ன சண்டை வந்தாலும் என் மேல தப்பு இருந்தாலும் சரி அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் நானாதான் போய் பேசணும், நானாதான் விட்டு கொடுக்கணும். அவர் எனக்கு இது வரைக்கும் விட்டு கொடுத்ததே இல்ல. அப்ப கூட விடுங்க நீ, அவருக்கு என்ன பிடிக்காது சரிங்களா? ஆனா இப்போ அப்படி என்ன பெரிய விஷயத்த நான் வெளியே சொல்லிட்டேன். சொல்லுங்க, என் அண்ணனுக்கு கண்டி பேசுனேன். நானும் அவரும் கொஞ்சம் நெருக்கமா இருந்தது எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன். சொன்னதுக்காண்டி அப்படி விட்டுட்டு போயிடலாமா? அவர் என் மேல உண்மையா அன்பு வச்சிருந்தா
ஏதோ தப்பா பேசிட்டா, அத தப்புன்னு சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா இனிமே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம்ல. அதுக்குன்னு ஒருத்தவங்களை விரும்பினதுக்கு அப்புறம் எப்படி நீ மொத்தமா வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போக முடியும்? இது என்ன தூக்கி போட்டு போற உறவா நீ? சொல்லுங்க. ஆ, என் புருஷன் அவர் பொண்டாட்டிய நீ தூக்கி போட்டு முடியுமா ஒரே நிமிஷத்துல? இதெல்லாம் கூட தாங்கிப்பேன். ஆனா இன்னொரு வார்த்தை சொன்னாரு தெரியுமா? இது உங்ககிட்ட சொல்லலாமா? நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனையாகுமெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு யார்கிட்டயுமே பேசாம. அதனாலதான் நீ சொல்ற. அவர் என்ன தெரியுமா சொன்னார? நீங்க சொன்னீங்கல்ல நான் பைத்தியம் மாதிரி யோசிக்கிறேன்னு. பைத்தியம் மாதிரி நான் யோசிக்கல நீ, நான் தெளிவா தான் யோசிக்கிறேன். போகும்போது உங்க தம்பி என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு? நான் பேசுனது தப்பு தாங்க, இனிமே பேச மாட்டேன். அவரை கட்டி பிடிச்சிட்டு நிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? மரியாதையா தள்ளி போயிரு, இல்லன்னு வச்சுக்கோ நானா தள்ளி விடுற மாதிரி ஆயிரும். உன்னை தள்ளி விடவும் கோபத்தினாலேயோ உன்னை அடிக்கவும் கூட தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தாலே கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு தெரியுமா? ஏனே புருஷ முன்னாடி சண்டைலாம் வரதான் செய்யும், அதுக்கு நீ இப்படியா? என்னால முடியல நீ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்காண்டி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு. என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எனக்காண்டி வந்திருப்பாரு அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அந்த ஒரு சந்தோஷம் ஒரு நாள் கூட நினைக்காம அப்படியே மொத்தமா போயிட்டு இந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அண்ணே, என் அம்மா போன் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, என் அம்மா கிட்ட நான் என்ன நீ சொல்லுவேன்? எனக்கு தெரியல நீ, என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது நீ. தப்பே பண்ணிருந்தாலும் ஒரு 4 அடி அடிச்சுட்டா கூட சரியா போயிடும் போல. ஆனா இப்படி ஒருத்தவங்கள விரும்பி இருக்கேன், உன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லி இப்படி பேசாம போகும்போது அந்த வலியும் வேதனையும் என்னால தாங்கிக்கவே முடியல, ரொம்ப அதிகமா இருக்கு. ரேஸ்மா, அழுகாதான் அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். ரேஸ்மா, என்னம்மா? ரேஸ்மா, பிரியா போன் பண்றா, பேசுவா. பேசுமா, அட்டன் பண்ணி. போன் வந்தது உனக்கு, எனக்கு இல்ல. யாருக்கு வந்தா என்ன, உன் மருமக தானே. போன் அட்டன் பண்ணி பேசுறதுனால என்ன குறைஞ்சா போயிடுவ? பேசு. பேச படியால போன தூக்கி தூரப்படவா? கொஞ்சம் இங்க எடுத்துட்டு வாய. இவளுக்கு நான் அம்மாவா இல்ல இவ எனக்கு அம்மாவான்னு தெரியல. மாமியார் இல்லாத குறைய அப்படியே தீர்த்து வைக்கா பாரு. நின்ன இடத்துல இருந்து நின்றுட்டு எல்லா வேலையும் நம்மள வாங்குவா. சின்னத்தை தான் சொல்லுறதுன்னு தெரியல. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. ரேஸ்மா, போன ஸ்பீக்கர்ல போட்டுட்டு 5வது மாசம் ஸ்கேனுக்கு போயிருப்பா. அது என்ன ஏது சொன்னாங்க, பிள்ளைக்கு எல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்கான்னு கேட்டு சொல்லு. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? சாரிக்கா, நீங்க போன் பண்ண உடனே போன் பண்ண முடியல. இங்க ஹாஸ்பிட்டல் விஷயமா அழிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க சரியா இருந்த மாதிரியே தோணல. அதுக்கப்புறமா இங்க ஜிஹெச்ல பாக்குற அந்த மேம் ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்க்கா. ஸ்கேன் மட்டும் அங்க பாத்துக்கிற மாதிரி. ஸ்கேன் காண்டி போயிருந்தானா அங்க ரொம்ப நேரம் ஆயிட்டு. வீட்டுக்கு வரவே நைட்டு கிட்ட ஆயிட்டுக்கா. மதியம் போனோம், அவ்வளவு நேரம் ஆயிட்டு. அதான் வந்த உடனே போன் பண்ண முடியல. இன்னைக்கு போன் பண்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, வயித்துல இருக்க குட்டி பையன் என்ன பண்றான்? நல்லா இருக்கே உங்க கதை. பையனு முடிவே பண்ணிட்டீங்களா? இங்க 3 பேருமா சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றானுங்க. பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி நான் மட்டும்தான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன். பையன் பையன்னு சொல்லி எனக்காண்டி பேச யாருமே இல்ல. நீங்களாச்சும் பொண்ணுன்னு இல்ல பையன்னு சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா அவனுங்களுக்கு பந்தன்னு வச்சுக்கோ, 3 பேரும் பிக்சர் வந்து சொல்லி. ஆமா, பொண்ணெல்லாம் இல்ல, பையன் தான். தெளிவா சொல்லிடு. என்ன சிவனுங்களை மிரட்ட அதட்ட உதைக்க ஒருத்த வர வேண்டாம். இவனுங்க மட்டும்தான் காலத்துக்கும் நம்மள மிரட்டுவாங்களா? இவனுங்க 3 பேரையும் அதட்டி 4 அடி கொடுக்கறதுக்கு என் மருமக வரான்னு சொல்லி வை அவனுங்க கிட்ட. பொண்ணுலாம் இல்ல. என்ன பையன்னு சொல்லிட்டாங்களாமா அதுக்குள்ள ஆஸ்பத்திரியில? ஆமா சொல்லுவாங்க பையன்னு சொல்லி. குடும்பத்தோட போய் ஜெயில உட்கார வேண்டியதுதான். சும்மா எங்க ஆசைக்கு நாங்களா சொல்லிக்கிறோம். அப்படியா? நான் கூட பையன்னு சொல்லிட்டாங்களோன்னு நினைச்சேன். ஏன் இந்த டாக்டர் எல்லாம் வயித்துல வச்சு பாப்பாங்களே, அப்ப சொல்ல மாட்டாங்களோ? ஏன் சொல்லாம? சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த டாக்டரோட சேர்த்து உன்னையும் கூட்டிட்டு போய் ஜெயில உட்கார வைப்பாங்க. உட்காந்துக்கிறியா? அட கொடுமையா, வேண்டாம் வேண்டாம். சரி, என்ன பண்றான் என் பேரன்? நல்லா சாப்பிடுறானாமா?
நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ பேரன்னே கற்பனை கொட்டை கட்டிடாத. அதெல்லாம் பையனா பிறக்கும். ஆமா எனக்கு தெரியும். ஆமா ஆமா. சரி, ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா? ஒரு நிமிஷம் இரு. பிரியா, சொல்லுங்கக்கா. ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் எடுத்தது எல்லாம் ஓகே தானே? எல்லாம் சரியாதான்க்கா இருக்கு. குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்ப மதியம் போனது நைட் ஆயிட்டுன்னு சொன்ன, என்னாச்சுமா? அதெல்லாம் இல்லக்கா. ஸ்கேன் எடுக்கும்போது வயித்துல இருக்காருல ஒருத்தர், அவரு குப்புற கவுந்து படுத்துக்கிட்டாரு. அவங்களும் நட 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 நடன்னு சொல்லி சொல்லி அனுப்பி விடுறாங்க. நானும் நடந்துகிட்டே தான் இருக்கேன். மூஞ்ச மட்டும் திருப்பி காட்ட மாட்டேங்களாம். குப்புற கவுந்து படுத்துக்கிட்டு நல்ல குண்டிய மட்டும் காமிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா மிளந்துகிட்டு. என்ன முடி எனக்கு சொல்லிச்சிருக்கா? ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்ல காமிச்சாதான் இந்த ஃபேஸ்ல வந்து என்னென்னலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து பாப்பாங்க. மூஞ்ச காட்ட சொன்னா பின்னாடி திரும்பி அவன் பட்டக்ஸ காமிச்சுக்கிட்டு இருக்கானா. அதுதான் சொல்லிட்டு இருக்கான். அட கடவுளே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு அலையறான் இவன். நீங்க 3 பேரும் அமைதியா இருப்பீங்க பாத்துக்கோ. இந்த தேடு கணக்கா பாரு, இவதான் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு நெலிஞ்சுக்கிட்டே வருவா. ஒரு மாதிரி சும்மாவே கிடக்க மாட்டான். ராத்திரியும் தூங்க மாட்டா, பகலும் தூங்க மாட்டா. எனக்கு தெரிஞ்சு அவத்தான் வயிற்றுக்குள்ள இருக்கா நினைக்க. பேசுறியா? வேண்டாம் இருக்கட்டும். எனக்கு அது காலையில வேலை கிடக்கு. நான் பாரு. ஓடு ஓடு. பேரனை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும். பேரனை பத்தி தர மருமக வேண்டாம், அப்படிதானே? வருவான் வந்து 4 மிதி மிதிப்பான், வாங்கிக்கோ. அதையும் பாப்போமே, என் பேரன் என்ன மிதிக்கானா இல்ல உங்களை மிதிக்கானான்னு சொல்லிட்டு. ஆமா, பிள்ளைய வைக்க வேண்டிய நேரத்துல அங்கன போயிட்டு இருந்துகிட்டு பிள்ளை கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கலாம்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. சொல்லிடு அவகிட்ட தெளிவா, பிள்ளை பிறக்கும் போதுல இங்கதான் வந்து கறக்கணும்னு சொல்லிட்டு. ஹலோ, என்னாச்சுக்கா? அது ஒண்ணும் இல்ல, சும்மா. சரி, நீ சாப்பிட்டியா? என்ன பண்ற? அப்புறம் 3 பேர் எப்படி இருக்கானுங்க? ஆமாக்கா, நான் சாப்பிட்டுட்டேன். நல்லாதான் இருக்கும். ரகுதான் சொன்னான் சண்டையெல்லாம். என்ன பண்றான்? வேலைக்குதான் போறானா? இல்லக்கா, வேலைக்கு போல, வீட்டுலதான் இருக்கான். வீட்டுலதான் இருக்கானா? ஏதோ புது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, லீவ் எல்லாம் போட முடியாதுன்னு. வீட்டுல இருக்கான்ற? ஆமா, பால்கனில உட்காந்துட்டு இருக்கான். ஆதியும் எவ்வளவு சத்தம் போட்டு பாத்துட்டான், கெஞ்சியும் பாத்துட்டான், காலையே விழுந்து பாத்துட்டான், சண்டையும் போட்டு பாத்துட்டான். வரா மாதிரி தெரியல. எங்கேயாச்சும் மூலையில உட்காந்து எதையாச்சும் பண்ண வேண்டியது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ சாருக்கு புது பழக்கம்லாம் வந்துட்டு. அப்படி என்ன பண்றான்? சாப்பிடறதே இல்லக்கா. சாப்பிட கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறான். ஒரு நேரம் தான் சாப்பிடுறான். சரி ஓகே, அதையாச்சும் சாப்பிடறான்னு சொல்லிட்டு நைட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சமா சாப்பிடுவான். நம்ம எல்லாத்தையுமே கழிவு வச்சுட்டு படுப்போமேன்ட்டு போய் பார்த்தா, அவன் படுக்கும் போது அவன் பெட்ரூம்ல அவன் இருக்க மாட்டான். எங்கடா போனான்னு பதறி அடிச்சுக்கிட்டு மேல போய் பார்த்தா, மேல இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்கா. இது 2 பேருக்குமே தெரியாது. ஆதிக்கும் சரி, இவருக்கும் சரி. நான் மட்டும்தான் பாத்திருக்கேன். 3 நாளா இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் பிடிச்சி சத்தம் போட்டேன். நல்லா மூஞ்சி வக்கல பிடிச்சு குத்த வேண்டியதானே? சத்தம் போட்டதோட எதுக்கு நிறுத்தின? இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ சாரு. அவன்கிட்ட போன கொடு. இந்த அளவுக்கு எல்லாம் போனா அது நல்லா இருக்காது பத்துக்கோ. தினமும் ஆகுற மாதிரி ஆயிட்டா இந்த பழக்கம்லாம். உடம்பே அழிச்சிரும். அனி, என்னாச்சு அண்ணி? என்னாச்சு? எதனா பிரச்சனையா அண்ணி அவருக்கு? அக்கா அனிஷா பக்கத்துலயே இருக்கா? ஆமா. ஸ்பீக்கர்ல போடுங்களேன் போன. ஏன்? ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடுங்க அக்கா. ஸ்பீக்கர்ல தான் இருக்கு, பேசு. அனிஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உங்க புருஷன் நல்லாவே இல்லையே. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? அங்க நடந்த சண்டை எல்லாமே எனக்கு தெரியும். ரகு சொன்னான் என்ன பிரச்சனை நடந்துச்சு எல்லாத்தையும். உன் அண்ணனுக்காண்டி நீ பேசுன, சரி ஓகே. அவ அக்கா காண்டி அவன் பேசுனா, சரி ஓகே. இதுல நடுவுல உங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்த அத்தனை பேருக்கு முன்னாடி பேசுனது நீ தானே. அப்ப உன் மேலதானே தப்பு இருக்கு. பிரியா, பாவம் அவளே எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஏதோ சண்டையில கோவத்துல அவனும் போயிட்டான். அத நினைச்சு எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்றா. நீயும் அவளை நோகடிக்கிற மாதிரி கேக்குற. இந்த மாதிரி பேசாத பிரியா. அப்போ ரகு பாவம் இல்லையாக்கா? சொல்லுங்கக்கா. சின்ன வயசுலயே இழக்க எல்லாத்தையும் இழந்தான். ஆனா அதுக்கு மேல அத்தையும் மாமாவும் பாத்துக்கிட்டாங்கதான், இல்லன்னு சொல்லல. 1000 தான் அவங்க பாத்துக்கிட்டாலும் அந்த வலி இருக்கும்லக்கா, சின்னதா. நம்மளுக்குன்னு அம்மா இருந்திருந்தா இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் இந்த மாதிரி போயிட்டாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்த பையன் நிறைய விஷயத்துக்கு மேல ஆசைப்பட்டிருக்கான். காலேஜ் படிக்கும் போது கூட ஒரு பொண்ணு மேல லவ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணும் அவங்க சொன்னது, அவங்க அப்பா அம்மா சொன்னதுதான் முக்கியம்ட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல நிறைய எதையும் வேண்டாம்னு சொல்லி அவன் பாட்டுன்னு வேலைக்கு ஆரம்பிச்சு அப்படி போய்கிட்டு இருந்தான். இவங்க தங்கச்சியை பார்த்தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், கஷ்டப்படாதுன்னு நினைச்சு சொல்றேன். அவங்க தங்கச்சியும் ஈஸியா ரகுவை தூக்கி போடுற மாதிரி, குப்பியை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டா. இன்னைக்கு இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான். இவங்களும் எல்லாரும் முன்னாடி ஈஸியா விட்டு கொடுத்துட்டா
அப்ப நம்ம பையனுக்கு என்னக்கா தோணும்? நம்மளுக்குன்னு உண்மையா இருக்க யாருமே இல்ல அப்படின்னு தோணாது? வாழ்க்கைய வெறுத்துற மாட்டான்? ம். இன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ என்ன ஆச்சுன்னு கேக்குறாள். 3 நாள் எங்க போனா இவ? ஒரு போன் ஆச்சு பண்ணாளா? 3 நாள் அந்த பையனோட நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடுறது இல்ல, கண்ட பழக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவனையே அவன் எந்த அளவுக்கு அழிச்சுக்கணும்ன்ற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது தப்புதான், சண்டை வந்தா குடிக்கிறதுன்றதெல்லாம் தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு மூல காரணம் இவ தானே. சிவ அதை சரி பண்ணலாம்ல. புருஷன் முன்னாடி சண்டையில ஒருத்தர் கோவப்பட்டா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போடணும்லக்கா. இந்த வாட்டி இவ விட்டு கொடுத்து போட்டோம், அடுத்த வாட்டி அவன் விட்டு கொடுத்துட்டு போட்டோம். யார் மேல தப்பு இருக்கோ அவங்க விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லையே. அவனும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. அவனும் நிறைய வார்த்தையை விட்டுட்டு தான் வந்திருக்கான். பொய்யா ஏமாத்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஆமாக்கா, அப்படித்தான் தோணும் ஒருத்தனுக்கு. வாழ்க்கையில ஒருத்தனுக்கு அடி மேல அடிபட்டு ஒரு விஷயத்துல சரி இந்த விஷயத்துல அடிபடாதுன்னு சொல்லி நம்பி இறங்கி போய் அவ்வளோ பாசத்தைய வச்ச ஒருத்தவங்களுக்காண்டி நிக்கும் போது, ஆனா நீ காட்டுற பாசத்துக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லடா அப்படின்னு சொல்லி செருப்ப கழட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சு ஒரு நேரமும் ஒருத்தனை குப்பையில தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு போனா அவனுக்கு எவ்வளவு வலிக்கும். எப்படி தெரியுமாக்கா உட்காந்துட்டு இருக்கான்? பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணுங்க ஏன்டா இவனுடைய லைஃப்ல வந்தாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு அவனை பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், அவன் நிலைமைய என்னால வார்த்தையால சொல்ல முடியல. மூளையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான், யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். ஒரு நேரமும் ஒருத்தன் இப்படி ஏமாந்துகிட்டே இருந்தா அவன் லைஃப்ல என்னதான் அவனுக்கு தோணும்? யார் மேலேயாச்சும் நம்பிக்கைன்னு வருமா? இவங்களாச்சும் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்ல. நான் என்ன என்கிட்ட வந்து இறங்கி போங்க நான் சொல்றேன், உன்னுடைய புருஷன் கிட்ட தானே இறங்கி போனா என்னன்னு கேக்குறேன். ஒரு போனாச்சும் பண்ணிருக்கலாம்ல. ஆனா இவ்ளோ ஈகோ ஒரு பொண்ணுக்கு ஆகாதுக்கா. பொண்ணுன்றதை தாண்டி யாருக்குமே ஆகாது. அவனே போயிட்டான், அப்பயே நம்ம போயிட்டு போன் பண்ணணும், நம்ம போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை வர வழியில ஏதோ ஒரு கோவத்துல வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கான். ஆக்சிடென்ட் எதனா ஆயிருந்தா? இருக்கும் போது ஒரு சில விஷயத்தோட அருமை புரியாதுக்கா, இழந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். சரி, இப்ப எங்க இருக்கான் அவன்? அவன்கிட்ட போனை கொடு. அது நீ போனை கொடு, நான் தான் பேச போறேன். போனை கொடு. இருங்க, எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். ரகு, சாப்பாடு எடுத்துட்டு வராடா. வேண்டாம், பசிக்கல. கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வர ரகு, சாப்பிடு ரகு. பசிக்கலன்னு சொல்றேன், விட்டுறேன். சாப்பிட்டு இப்ப உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? இங்க இருக்கிறதுக்கு பதிலா மேல போய் சேர்ந்துட்டா கூட நிம்மதியா தான் இருக்கும்னு தோணுது. ஓ அப்படியா சார்? ரகு, அக்கா, போன் பண்ணா ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற? எனக்கு யார்கிட்டயும் பேச தோணல, அதனால எடுக்கல, அவ்வளவுதான். அப்ப என்கிட்ட கூட பேச மாட்டேன் அப்படித்தானே? சரி பரவாயில்ல, இருந்துக்கோ. சரி, உன் பொண்டாட்டிங்க சாப்பிடாம பட்டினி கிடக்குறா, என்ன பண்ணட்டும்? 3 நாள் நான் இருந்துகிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டேன். நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், என் மாமியார் வீட்டுக்கு போறேன். எனக்கு கோவில்ல வச்சு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. எனக்கு, அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிக்கு, அதுக்கப்புறமா அவளுடைய தங்கச்சிக்கு, எல்லாருக்குமா. சரியா? அதனால நான் நாளைக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிருவேன். சோ நாளையில இருந்து என்ன பண்ணுவ? ஷார் எப்படி போனா எனக்கு என்ன? என்னை பத்தி மட்டும் என்ன எல்லாரும் அக்கறைப்பட்டுக்கிட்டா இருக்காங்க. ஷாரை பத்தி அக்கறைப்படணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்லை. அக்கறைப்பட்ட வரைக்கும் எல்லாம் போதும். ஆமா. ஓ அக்கறைப்பட்டீங்களோ? என்ன சார் அக்கறைப்பட்டீங்க அப்படி? எனக்கு தலை வலிக்குது. தயவு செஞ்சு எதையும் என் மண்டையில ஏத்தாத ப்ளீஸ். தயவு செஞ்சு போன் எடுத்துட்டு போ பிரியா. இங்க பாரு ரகு, நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. தயவு செஞ்சு நீ அங்க வந்து சேரு, அவ்வளவுதான். என்னால வர முடியாது. போனை கட் பண்றியா? ஏன் வர முடியாது? எதுக்கு வர முடியாது? எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்னு கேக்குறேன். உன் பொண்டாட்டிக்காண்டி. இது என்ன கேள்வி? எனக்கெல்லாம் அப்படி யாருமே இல்ல. எனக்குன்னு யாருமே இல்ல, அவ்வளவுதான். அது உண்மை. சும்மா ஒரு நேரமா என்னை ஏமாத்தி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதெல்லாம் போதும். இதுக்கு மேலே ஏமாறுற மாதிரி நான் இல்ல. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அங்க இருந்து வந்தேன்ல, ஒரு போன் பண்ணா என்னவா அவளுக்கு? ஒரு போன் பண்ணணும்னு தோணல, நீ என்னடா விட்டு கொடுத்தன்னு கேக்குற. என்ன அவ என்ன காட்டி பண்ணிட்டா சொல்லு? பொண்டாட்டிங்கிற. சரி, புருஷன் இங்க இருக்கால, கோவத்துல வந்தால, ஒரு நாள் அவளுக்கு போன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சா அவளுக்கு? சில நேர்ல தான் போய் பாக்கணும்னு தோணுச்சா? எவ்வளவு சண்டை இருந்தாலும் அவ சாப்பிடலன்னா சாப்பிடுன்னு சொல்ற முதல் ஆள் நான் தான். ஆனா அவளுக்கு போன் பண்ணி ஒரு வாட்டி கூட நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்கணும்னு தோணல. இருந்துகிட்டோம், ஏதோ கோவத்துல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படியே மேடமும் இருந்துப்பாங்க, அப்படிதானே? இருக்கட்டும், எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், அது வந்து என்னன்னா, போதக்கா, நீ எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாத. எனக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு நேரம் ஆச்சு, நான் வேலைக்கு கிளம்புறேன். பாய். வேலை லீவ் என்ன? வீட்டுல இருக்கிறதுக்கு வேலைக்கு போனா கூட நிம்மதியா இருக்கலாம்.
இன்னொரு வாட்டி அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னு யாருன்னா பேசுறது போன் எடுத்துட்டு வந்தா போனை தூக்கி போட்டு உடச்சிருவோம் பாத்துக்கோ. சரி ஒரு வாய் சாப்பிட்டாச்சு போ. எனக்கு பசிக்கலன்றலாம் விடு. ரகு, டே ரகு. அவன் போயிட்டான்க்கா. சரியான கோவக்காரன். இப்பயாச்சும் புரியுதா அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி? அவனுக்கும் ஏக்கம்லாம் இருக்கும்க்கா. கோவக்காரனா இருந்தாலும் அவனுக்கு மட்டும் என்ன ஆசைபாசெல்லாம் இருக்காதா? நம்மள தேடி ஒருத்தவங்க வரணும், நம்மளுக்காண்டி யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்லி சொல்லுங்கக்கா. அவன் நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. இப்ப சொல்லுங்க யார் மேல தப்புன்னு சொல்லி? அவன் என்ன சின்ன குழந்தையாக்கா? இல்ல அனிஷா தான் ஒன்னும் தெரியாத குழந்தையா? தான் மேல தப்பு இருக்கு, நம்ம பேசின வார்த்தை தப்புன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தெரியுது இல்ல. தப்புன்னு சொல்லி ஒரு 2-3 வாட்டி போன் பண்ணா ஏதாவது என்னவா? ஆமா, போன் எடுக்க மாட்டான். நீ பண்ணது தப்பா? சொல்லு, நீ பண்ணது தப்பே இல்லையா? சொல்லுங்க, அவ பண்ணது தப்பு இல்லையா? தப்பு தானே. அப்போ அவன் கோவப்படுறதுல நியாயம் இருக்கதானே செய்யுது. ஒரு வாட்டி போன் பண்ணா கோவப்படதான் செய்வான், 2வது வாட்டி அட்டன் பண்ணாம தான் இருப்பான், 3வது வாட்டி போன் பண்ற அப்படின்னா அட்டன் பண்ணலன்னா 4வது வாட்டி போன் பண்ணணும், 5வது வாட்டி போன் அட்டன் பண்ணும்போது என்ன உனக்கு வேற வேலை இல்லையே, எதுக்கு போன் பண்றனாச்சு பேச மாட்டானா? மறுபடியும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது சரி இதுக்கு மேல போன் பண்ணல நீ கட் பண்ணிட்டு அந்த சைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா போன் வரும். இத்தனை நாள் போன் பண்ணா சின்னடா போனே வரலன்ட்டு அவன் போன் பண்ணி கேட்க போறான். அவ்வளவுதான்க்கா 2 பேருக்குள்ள இருக்கிறதே. இதை இவங்களாதான் பெரிய விஷயமா ஆக்கிக்கிறாங்க. தயவு செஞ்சு அவளை போன் பண்ண சொல்லுங்க அவனுக்கு. அவன் அதை தான் எதிர்பார்க்கறான். தயவு செஞ்சு அவன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க சொல்லுங்கக்கா. பாவம், அவனை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. போன வைக்கிறேன்க்கா, சாப்பிடாம கொள்ளாம போய்கிட்டு இருக்கான். நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன்.